ரீசெண்டா தமிழ் டப்ல வந்த 2 படம் எப்படி இருக்குங்கிறத இந்த ரிவ்யூ செக்மெண்ட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா அர்ஜுன் சக்கரவர்த்தி 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவி. ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ இந்தியன் கபடி பிளேயர். ஒரு நேஷனல் லெவல் கபடி பிளேயரை தேடி ஒரு கோச் பாத்தீங்கன்னா அவரோட சொந்த ஊருக்கு போறாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு குடியாரனா நார்மலான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, எதுக்காக இப்படி ஆனா கோச் அவனை திரும்ப ட்ரெயின் பண்ணி கம்பேக் கொடுத்து என்ன சம்பவம் பண்ண முயற்சி பண்றாரு, அவனோட வாழ்க்கையில காதல் என்னாச்சு, எதுக்காக கள்ளச்சாராயம் குடிச்சு வீணா போனாங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்டு மூவி தான். பயோபிக்கா இன்ட்ரெஸ்டிங்கா பிரசென்ட் பண்ண நல்லாவே ட்ரை பண்ணிருக்காங்க. பிளாஷ்பேக் போர்ஷன் நீட்டா இருந்தாலும் ஜவ்வா இழுத்துட்டாங்க. பல விஷயத்தை நம்ம பெட்டரா செகண்ட் ஹாஃப்ல பிரசென்ட் பண்ணியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும். யூஷுவலான டெம்ப்ளேட்டட் ஸ்போர்ட்ஸ் டிராமா மோட்ல படத்தை நரேட் பண்ணிட்டாங்க. இன்டர்வல் ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் இவங்க பண்ண நினைச்ச விஷயம்னு சொல்லி எமோஷனலா நீட்டா பல விஷயம் இருந்தாலும் கபடி போர்ஷன்ஸை ஹைலைட் பண்ணி இன்னும் எஃபெக்டிவா ப்ரெஷரைஸ்டா பண்ணியிருந்தா கான்ஃபிளிக்ட் செம்மையா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு சஜஷனா தான் இருக்கு. படத்துல லவ், எமோஷன், கமர்ஷியல் எலிமெண்ட்னு சொல்லி ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணதுனாலே படத்துல எல்லாமே ஓகேஷா ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமோகிராஃபி, மேக்கிங்னு சொல்லி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்ததுனால ஜஸ்டிஃபைங்கான ஒரு தமிழ் டப்டு மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். படத்துல ஒரு சில ஃப்ளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த இடத்துல எஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓவராலா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான டீசென்ட் வாட்சான ஒரு தமிழ் ஸ்போர்ட்ஸ் டிராமா மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த அர்ஜுன் சக்கரவர்த்தி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6 out of 10. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தாக்ஷா ஏ டெட்லி கான்ஸ்பிரசி. 2025ல தமிழ் டப்ல அமேசான் பிரைம்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு மூவி தான். டப்டு வெர்ஷன்ஸோட இருக்கு. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஊருக்குள்ள ஒரு ஆள் மர்மமான முறையில இறந்து போக அது சூசைடா மர்டரான்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணி களத்துல இறங்கும் போது ஊருக்குள்ள கண்டினியூஸா நடக்கக்கூடிய மர்டர் என்னங்கிற யூஷுவல் டெம்ப்ளேட்டட் த்ரில் டிராமாவை தான் இங்கேயுமே நரேட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரி பிளாட் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. பிளாஷ்பேக் உள்ள பிளாஷ்பேக் போய் கதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி காம்ப்ளிகேட்டடா 1.5 மணி நேரத்துக்கு இழுக்க ட்ரை பண்ணது பயங்கரமா கடுப்பேத்துனுச்சு. ஸ்லோ பந்த்ல ஒரு டிராமா தான். தமிழ் டப்பிங்கே கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே எஃபோர்ட் போட்டு நல்லா நடிக்க ட்ரை பண்ணிருக்காங்கிறத இந்த படம் பார்க்க உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஸ்டோரி யூஷுவலான த்ரில் டிராமா தான். ஸ்கிரீன் பே அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா, என்கேஜிங்கா, இன்ட்ரெஸ்டிங்கா இல்லாம போயிடுச்சு. ஆவரேஜா சட்டிலான ஒரு டோனை தான் சிம்பிளா லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் இன்னுமே எஃபெக்டிவா இருந்திருக்கலாம். பட் கன்வின்ஸ் பண்ணி லாஜிக்கலா பிரசென்ட் பண்ணதுனாலே ஓகே இஷான ஒரு டோனை கொடுத்ததுனால ஒரு ஆவரேஜ் த்ரில்லர் மூவின்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். வயலன்ஸை கொஞ்சம் நேரத்து தான் எடுத்து வச்சிருக்காங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான ஆவரேஜான ஒரு தமிழ் டப்டு த்ரில்லர் மூவி தான் இந்த தாக்ஷா த டெட்லி கான்ஸ்பிரசி. இந்த படத்துக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5 out of 10. இந்த 2 hour மூவி செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி மோர் பீட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on, love you all.